ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சை உப்பு ஊறுகாய் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுறேன். அது எலுமிச்சை பழம் தான். நல்லா எலுமிச்சை பழம் மார்க்கெட்லேருந்து வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா கழுவி கொஞ்சம் துணியில் தொடச்சி எடுத்துகிட்டு இப்படி 4ஆக கட் பண்ணி அதில் வந்து கல் உப்பு 4 இதுலேயும் நல்லா ஃபுல்லாகவே கல் உப்பு வச்சு நீங்கள் வந்து ஒரு டப்பாவிலையோ ஒரு பாத்திரத்துலையோ போட்டு வச்சுருங்க. அலுமினியம் பாத்திரம்னா வைக்காதீங்க. ஒன்று பீங்கான வைங்க, இல்லைன்னா கொஞ்சம் மாதிரி பிளாஸ்டிக் பேக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் வச்சுக்கோங்க. நல்லா பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா அதை கட் பண்ணி வச்சுட்டு 4ஆக கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு ஒரு 3 நாள் ஊற வச்சிங்கனாக்கா கொஞ்சம் குலுக்கி கொஞ்சம் லேசாக அட்ஜஸ்ட் பண்ணி குலுக்கி ஒரு 3 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு எடுத்திங்கனாக்கா அந்த ஊறுகாய் உப்பு ஊறுகாய். இந்த ஊறுகாய் வந்து 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும், ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். உப்பு ஊறுகாய் வந்து அப்படியே எடுத்து நீங்கள் தாளிக்கிறதுனாலும் தாளித்து எடுத்து வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே உப்பு ஊறுகாயும் வச்சு சாப்பிட்லாம். இந்த உப்பு ஊறுகாய் யாருக்காவது வேணும்னாக்கா ஆர்டர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் வந்துடுங்க. வாட்ஸ்அப் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரைஸ் சொல்லி எவ்வளோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆர்டர் அனுப்பி வைப்போம். இப்படி தான் கட் பண்ணி வைக்கணும். இது வந்து ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயர் வந்து போட்ட ஊறுகாயும் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். அது இன்னும் எந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு எப்போ ஊறுகாய் வேணுனாலும் எங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் லெமன் எலுமிச்சை ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய், பிரண்டை தொக்கு எல்லா ஊறுகாயும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பொடி மிளகா பொடி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். மிளகா பொடி, இட்லி பொடி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து லாஸ்ட் இயர் போட்டது. எந்த கலரில் இருக்குது பாருங்கள். இன்னும் வந்து அப்படியே தான் இருக்குது, டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இங்கே சாதத்துக்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம்.